ஃபர்ஸ்ட் நைட் உனக்கு எனக்கு தானே? எஸ். அப்புறம் என்னடி எக்மோர்ல உட்கார்ந்திருக்க மாதிரி அம்படி போல இங்க வந்து உட்கார்ந்திருக்காங்க? என்னடி இது? என்னங்க நீங்க போயிட்டு ஏங்க இவர் யார் தெரியுமா? இவர் பெரிய ஃபைனான்சருங்க. ஃபைனான்சியரா? எதுக்கு? நம்ம ஃபர்ஸ்ட் நைட்ட படம் முடிச்சு ஃபாரினுக்கு விக்க போறியா? ஐயோ அது இல்லங்க, இவரு சேட்டு. ஏய், சாந்தி முகூர்த்தத்துக்கு ஐயர் தாண்டி வரணும், சேட்டை பண்றதுக்கு சேட்டெல்லாம் எதுக்கு வர்றாங்க? இருங்க உங்களுக்கு விளக்கமா சொல்றேன். என்னடி படிங்க. எதை படிக்கிற நேரத்துல எதை படிக்க சொல்ற? நீயே படி. கரெக்ட். லான்சர், டொயோட்டோ, பென்ஸ், சஃபாரி, மேட்டிஸ், டாடா சுமோ. என்ன பூரா இங்கிலீஷ் படம் பேரா இருக்கு? ஓ, செக்ஸ் படமா? கேசட் பாக்கணுமா நீ? மூஞ்சி, இதெல்லாம் காருங்க பேருங்க. இதுல ஏதாவது ஒண்ணு டிக் பண்ணுங்க. அடியே லல்லி, முதல்ல நம்ம ரெண்டு பேரும் டிக் பண்ணிக்கிறோமா? கார்ல எப்ப வேணாலும் ஏறலாம். ஃபர்ஸ்ட் நைட் போனா திரும்ப வருமா? ஐயோ அவசரப்படாதீங்க. முதல்ல நான் இவங்களை எல்லாம் கவனிச்சதுக்கு அப்புறம் தான் உங்களை கவனிப்பேன். எது? இவங்க எல்லாம் நீ கவனிக்க போறியா? அடியே, நீ ஏன் பொண்டாட்டி? ஐயோ நான் சொல்றதே உங்களுக்கு புரிய மாட்டேங்குது. நான் உங்க பொண்டாட்டி தான். யார் இல்லன்னு சொன்னாங்க? இவரு நம்ம வாங்க போற காருக்கு லோன் குடுக்கறவரு. நீங்க கையெழுத்து போட்டா அவரு பணம் கொடுப்பாரு. கையெழுத்து கொண்டாட போறத கொண்டாடா. அரே பாய், அதுக்கு முன்னாடி நீ 2 lakhs பணம் கொடுக்கணும். அப்புறம் மாசம் வட்டி கொடுக்கணும். அப்புறம் நான் கை கொடுக்கும். 2 லட்சா? 2 லட்சமா? ஜாங்கிட்டியா? போடாங்க நல்ல வாயில வந்துடும். ஆமா, அந்தாள் யாரு? அவரு இன்சூரன்ஸ் ஏஜென்ட்டுங்க. நம்ம வாங்க போறோம்ல காரு, அதுக்கு இன்சூர் பண்றதுக்கு வந்திருக்காரு. சார், உங்களுக்கு இன்சூரன்ஸ் பத்தி தெரியாது. தெரியல, அப்புறம் என்ன வேலைக்கு வந்த? சார், ஒருவேளை உங்க கார் ஆக்சிடென்ட் ஆயிடுச்சுன்னு வச்சுக்கோங்க, அதுல நீங்க செத்தே போயிட்டீங்கன்னு வச்சுக்கோங்க. ஏதா ஃபர்ஸ்ட் நைட்ல பேசுற பேச்சா நாக்கு அறுத்து போடுவேன். நல்ல நாள் முழுவா எல்லாம் பத்தியே பேசுறீங்களா? எடுபட்ட வழியில உனக்கெல்லாம் கொஞ்சம் கூட நரசு இல்ல. யார கட்டி நீங்க இங்க கூட வச்சா? யாரு கேட்டு நீங்க அவங்கள எல்லாம் அடிச்சு விரட்டுனீங்க? லலிதா, ஏதா இருந்தாலும் லைட் ஆஃப் பண்ணிட்டு இருட்டுல உட்காந்து பேசுவோமா? சுச்சி எங்க இருக்கு? சுவிட்ச்ல கைய வச்சீங்க மணிக்கட்ட வெட்டி விடுவேன். எது? கட்டில பூசல பார்த்து பேசுற பேச்சா இது? போங்க வெளியில. யாரு? போங்க வெளியில. போக முடியாது. போங்கன்னு சொல்றேன். போக முடியாது. கேக்குதா? கிட்ட வந்தா அறுவாசி கொலை பண்ணிடுவேன். கொலையா? கொலை கூட பண்ணுவாங்க. இத பத்தி யாருமே சொல்லவே இல்லையே. அன்னைக்கு நீ என்ன பொறுப்பா வரும்போது உங்ககிட்ட என்ன சொன்ன? என்ன சொல்ல மறந்து போச்சு? மறந்து போச்சா? உடுக்கிறத தின்னுட்டு முறுக்கா உங்க ஓடி பேரு சொன்னல. ஆமா சொன்னீங்க. உனக்கு என்ன தைரியம் இருந்தா உங்க அப்பா தான் உனக்கு ரொம்ப பிடிச்சிருக்குன்னு சொன்னாரு. எங்க அப்பா 1000 சொல்லுவாயா? உனக்கு எங்க போச்சு புத்தி? நாம கறிக்கட்ட மாதிரி இருக்கிறோமே, அந்த பொண்ணு செக்க செவல் இருக்கிறாளே, நாம படிக்காத முட்டாளாச்சே, அந்த பொண்ணு SSLC வரைக்கும் படிச்சாளாச்சே, ஒரு நாள் யோசனை பண்ணி பாத்துப்பியா? பொண்ணு கிடைச்சா போது உள்ள வந்துட்டியே. அது இருக்கட்டும், இந்த மூஞ்சிய ஒரு நாள் நீ கண்ணாடியில பாத்துப்பியா? இங்க பாரு, இங்க பாரு, இந்த கலருக்கும் இந்த கலருக்கும் எப்படி ஒத்து போதும்? சுந்தரி, நீ சிறப்பு தான், நான் கருப்பு தான். ஒத்துக்கிறேன். நீ நாலு சேர்ந்து ஏன் இந்த வீட்டு ஆக முடியாது? இன்னும் உங்க அக்கா தங்கச்சி 2 பேரும் வாழ்க்கை பயணத்தை துணையிருப்பாங்க. நம்மளும் மலமலன்னு ஆரம்பிச்சு ஸ்பீடா போய் அவங்கள ஓவர்டேக் பண்ணிடலாம். சுந்தரி, கமான்.
ஊத்திட்டேன் போதுமான்னு பாருங்க. சோடாவா ஊத்துன? ஆ. அவ்வளவுதான் கேட்டான். நான் என்னைக்கு சோடா ஊத்துனேன்? ஏங்க நீங்க தினம் சோடா ஊத்தி தானே குடிப்பீங்க? அடி கிறுக்கச்சி, அது லோக்கல் சரக்கு, இது ஃபாரின் சரக்கு. ஃபாரின் சரக்குல சோடா ஊத்துனோம்னா கிக்கு இறங்கிடும். நீங்க ஒவ்வொரு நாளைக்கு ஒவ்வொரு சரக்கு குடிக்கிறீங்க, இது என்ன சரக்குன்னு எனக்கு அப்படிங்க தெரியும். ஏய், புருஷன் ஒவ்வொரு நிமிஷமும் என்ன பண்றான்னு தெரிஞ்சுக்கணும். அவதான் பொண்டாட்டி. பட்டாய். ஏண்டி கீழே உயிரை எடுக்கிறடி? ஏண்டி என்ன தைரியம் இருந்தா என்கிட்டே வேலை புரிய சொல்லுவேன். இந்த ஐடியா உனக்கு யாரு கொடுத்தா? பக்கத்து வீட்டுல புதுசா குடி வந்திருக்கான அந்த மாமி கொடுத்த ஐடியாவா? இல்ல. வேற யாரு? அக்கம் பக்கத்துல குடி இருக்காளுங்க உன் ஃப்ரெண்ட், அவ்வளவு கொடுத்த ஐடியா? ஐயோ இல்ல. வேற யாரு நீ கொடுத்தா? நானே சிந்திச்சேன். இந்த வா, ஒரு வீட்டுல ரெண்டு பேரும் சிந்திக்க கூடாது. அதே மாதிரி ஒரு வீட்டுக்கு ரெண்டு வாசப்படி கூடவே கூடாது. புருஷங்காரன் சிந்திக்கணும், பொண்டாட்டிங்கிறவாத ஃபாலோ பண்றோம். புரியுதா? இது எத்தனை? இது எத்தனை? 2 இது 1 ரெண்டையும் சேர்த்தா 3 இல்ல 4. 2 1 3 தாங்க வரும். அது பள்ளிக்கூடத்து கணக்கு, இது புருஷன் கணக்கு. புருஷன் சொன்னா 2 1 4. இப்ப சொல்லி எத்தனை? 4 4 4. இத நீ கடைசி வரைக்கும் ஃபாலோ பண்ற. அப்படி ஃபாலோ பண்ணேன்னா பீச்சுக்கு பக்கத்துல கண்ணகி சிலை இருக்கு பத்தியா, அங்க என் பொண்டாட்டியும் பத்தினின்னு உனக்கு ஒரு சிலை வைப்பேன். இதுல நீ ஏதாச்சும் மிஸ் ஆன அப்படியே கண்ணமாப்பட்ட சுடுகாட்டுல கொண்டு வச்சு உன்னை உசுரோட சமாதி ஆக்கிடுவேன். புரியுதா? டோர் லாக், டோர் லாக், டோர் லாக், டோர் லாக், டோர் லாக், டோர் லாக், டோர் லாக். இது உனக்கு எப்படி இருக்கு? ரொம்ப நல்லா இருக்குதுங்க. எங்க ஆத்தா வீட்டுல கூட எனக்கு இப்படி வாங்கி கொடுத்ததே இல்லங்க. ஆமா, ஆத்தா பெரிய ராஜ பரம்பரை. புருஷன் தாண்டி. ஏங்க என்னடி இதெல்லாம் வாங்கறதுக்கு உங்களுக்கு ஏதுங்க பணம்? என்ன கேட்ட? ஏது பணம்னு கேட்டேன். ஏது எதுக்குங்கிற கேள்வியே என்கிட்ட கேட்கப்படாது. வாங்கி கொண்டாந்து கொடுக்கறத நாய் பிஸ்கட்ட கவன மாதிரி அப்படியே கவிக்கணும். புரியுதா? என்னடி மக்களா?